அந்த டிசிப்ளின் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா எழுதியிருந்திருப்பேன். அந்த டிசிப்ளின் வரணும் தான் நான் சரி குரோசாவாவோட கோட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவரே சொல்கிறாரு, அதை வந்து கடைசியாக அதை ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லைலாம் தாண்டி பிரிண்ட் எடுத்து ஒரு ஸ்பைரல் பவுண்ட் ஒன்று பண்ணி அது பேரை வச்சு ரிட்டர்ன் பைன்லாம் போட்டுட்டு ஒரு பவுண்டை எடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தான் அன்றைக்கி. ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டேன்டா. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா, எனக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தோட டைரக்டருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் படிச்சிட்டேன் பாலாஜி, ரொம்ப நல்லா இருக்கு, 2 தடவை படிச்சிட்டேன் பாலாஜி. நான் எதுக்கு 2 தடவை படிக்கிறீங்க, ஒரு தடவை படித்தா போதும். நான் எழுந்த கதையில் சோச்சமாக படிக்க மாட்டேன். என்னென்னா அப்படி ஆச்சரியமாக பாருங்கள் சார்னா, கரெக்ட் பாலாஜி, ஆனால் நான் அவ்வளோ பார்த்தேன்னா இதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குது, அங்கே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கணும். அப்போ நான் அங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை என்னால் கட் பண்ண முடியல எடிட்டிங்கில். சரி நாளைக்கு வர சொல்கிறாங்க, நமக்கு இந்த பேமெண்ட்டு வந்தால் நம்ம அவார்டு கொடுப்போம். அப்படி இல்லை, அவங்க அப்படி பண்ணல அந்த வேலையை. குரோசாவாவோட நிறைய எக்ஸப்ட்ஸ் இதில் இருக்குது. தி tedious task of writing has to become second nature to you. எழுதுறது தான் பெரிய டார்ச்சர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அது வருமா வராதான்னு தெரியாது, உடம்பு ஒத்துழைக்கணும், மனசு ஒத்துழைக்கணும். ஸோ உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு யோசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யோசித்த ஐடியாவை டக்குன்னு சொல்லி பார்க்குறது கூட எனக்கு நான் சொல்லிவிடுவேன், பிடிச்சிரும். அதை உட்காந்து எழுதுறதுக்கு நான் ரொம்ப சுணங்குவேன். அது என் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து எழுதுறது எனக்கு நான் இப்போ தான் அதை நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த டிசிப்ளின் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா எழுதியிருந்திருப்பேன். அந்த டிசிப்ளின் வரணும் தான் நான் சரி குரோசாவோட கோட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவரே சொல்கிறாரு, ரைட்டிங் எல்லாருக்குமே அப்படி தான் அது, ஆனால் ஒரு இடத்துல வேறு வழி கிடையாது, உட்காந்து நீ எழுதி தான் ஆகணும் அப்படின்னு தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணுன்னா குரோசாவா படங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக பார்த்த படம் ஹை அண்ட் லோ. ஏன்னா அது திருப்பியும் ஒரு தடவை அந்த படத்தோட ஸ்டேஜிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் அந்த ஸ்டேஜிங்காக அந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள்லாம் சொல்லி, அப்புறம் திருப்பி ஒரு தடவை நான் ஹை அண்ட் லோ பார்த்தேன். எனக்கு ஹை அண்ட் லோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக பார்த்தது ஹை அண்ட் லோ. 7 Samurai பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெர்சு உசலான்னு ஒரு படம், ட்ரீம்ஸ்னு ஒரு படம், அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரீசெண்டாக பார்த்தது ஹை அண்ட் லோ முன்னாடியே பார்த்துருந்தேன். பேரசைட் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு ஹை அண்ட் லோ தான் ஞாபகம் வந்துச்சு. இதில் கீழே இருந்து அவன் பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்களே, கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல்லெறியக்கூடாது. இதுதான் எனக்கு ஹை அண்ட் லோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கீழேருந்து பார்த்தா உனக்கு எல்லாருமே தெரியும்டா. அது ரொம்ப நல்ல இமேஜரியாகவே எனக்கு ஒர்க் ஆச்சு. ரைட்டிங் வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ் தான். எவ்ரிடே உட்காந்து நம்ம ஒரு எஃபோர்ட்டை போட்டு எழுதணும்னா ஒரு பேஜ் 2 பேஜ் கிடைக்கும். இதை நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 100 பேஜ் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் டிடிஎஸ்ன்னு தெரிஞ்சு எழுத ஆரம்பித்து ஒரு ஸ்கிரிப்டை முடிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓகே ஒரு ஹிமாலயன் டாஸ்க்கை முடிச்சிட்டோன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும்ல. கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நான் இந்த கதை கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுறேன்னா கஷ்டப்பட்டேன்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ நமக்கு கஷ்டம், எனக்கு அது வந்து உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைம் வந்து உட்காந்துட்டு ஃபோனெல்லாம் தொடாமல் உட்காந்து, ஏன்னா மைண்டு அப்படியே ஏதாவது வேவரிங் ஆகிட்டே இருக்கும். உட்காந்து அந்த சீனை யோசித்து அதை மட்டும் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதை நம்ம டெய்லி பண்ணிவிட்டு அதை வந்து கடைசியாக அதை ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லைலாம் தாண்டி அதை ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு ஸ்பைரல் பவுண்ட் ஒன்று பண்ணி அது பேரை வச்சு ரிட்டர்ன் பைன்லாம் போட்டுட்டு ஒரு பவுண்டை எடுக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தான் அன்றைக்கி. ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சுட்டேன்டா. ஒரு ஸ்கிரிப்ட் முடித்தாதான் அதுக்கப்புறம் அதில் என்ன கரெக்ஷன் இருக்குது, அதில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், 4 பேர்கிட்ட படித்து பார்த்து இல்லை சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம இன்னொரு எத்தனை டிராஃப்ட் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் வேணும்ல, அது ஒரு சந்தோஷம் தான். இன்னொன்று, இந்த ஃபோட்டோ டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் கூட நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோ, நான் சினிமா பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன டைரக்டரில் உதாரணம் சொன்னேன்னா மகேந்திரன் சார், பாலமேந்திரன் சார், பாக்கியராஜ் சார். எனக்கு வந்து மகேந்திரன் சாரோட படங்கள் எனக்கு முள்ளு மலரும் முதிரி பூக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளு மலரும் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். அந்த காளி கேரக்டரைசேஷனை காட்டுவார். ஒருத்தவன்கிட்ட சரத்பாபு வந்து ஒருத்தர் கூப்பிட்டு காளியை பற்றி யான்னு காளியை பற்றி சொல்லுவார். அவனுக்கு வந்து காளி வந்து பிடிக்காது, ஏன்னா காளி அவனை அடிச்சிட்டாப்புல. காளியை தூக்கிட்டு அவன் தம்பிக்கு அந்த இடத்துல வேலை போடணும்னு அவன் ஆசைப்பட்றான். காளியை பற்றி ஒரு பொருளையாக சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்ல காளியை காட்டுவாங்க. அவன் ஒரு ரொம்ப மோசமானவன் சார், ஒரே பொம்பளை சகவாசம் போது ஒரே கிழவிங்க கூடலாம் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் சகவாசம் அவர் ஜாலியாக உட்காந்து கிழவிங்கிட்டலாம். அவன் ரொம்ப தங்கச்சி பாவம் சார், போட்டு அடின்னு அடிப்பான் சார். ஆனால் தங்கச்சி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாப்புல. குடியாரன் சார், நான் உண்மையிலேயே குடிப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் வம்பு சண்டைக்கு போவான், அவன் வம்பு சண்டைக்கு போவான். ஒரு கேரக்டரை நல்லவனா ரொம்ப நல்லவன் கெட்டவன்
அவன் ஒரு மாதிரி கிரேவாக இருந்துருக்குல்ல, அவன் சொல்கிற பொய்யில் உண்மையும் மிக்ஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அது அது ரொம்ப அழகாக அவன் சொல்ல கட்டாகும். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு கதையை அந்த முதல்லேருந்தே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ராவணனில் ஒரு சீன் ஞாபகம் வருதுங்க. அதில் வந்து பிருத்திவிராஜ் போய் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் இதே மாதிரி சொல்லுவாங்க, நிறைய ஊர் மக்கள் வந்து குடி கூத்தியா ஆட்டம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப அப்படியே அவர் வந்து இந்த படத்தை சீதக்காதியில் போய் அவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது அவர் ஃபஸ்ட் நான் ஏன்ப்பா நடிக்கணும், நான் அவ்வளோவா நடிக்கலை, செலக்டிவாக தான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னோடனே, நான் இல்லை சார் ஒரு சில டைலாக்ஸ் இருக்குது படத்தில் கிளைமேக்ஸில், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்விக்ஷனாக இருக்கும், ஆர்ட்டை பற்றி பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியா, சரி கதை சொல்லுன்னாரு. அப்புறம் நான் கதை சொன்னேன். சொல்லி முடித்தோடனே அப்போ அதான் கதை சொல்லி முடிச்சோன்னே தான் கேட்டார், ஏன் நான் தான் நடிக்கணுமான்னு. அப்போ இதை சொன்னோடனே என்ன, அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா எனக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தோட டைரக்டருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோ, நான் இந்த படம் நடிக்கிறேன்ட்டார். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து எனக்கு அது என்ன ஆச்சரியம்னா, ப்ரொடியூசர் போய் அவர்கிட்ட பேமெண்ட் பேசுறதுக்காக ப்ரொடியூசர் போயிருக்கும் போது கூட அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த படம் அவருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு, அதனால் நான் பேமெண்ட்லாம் பேச மாட்டேன்ட்டேன். ஆனால் ப்ரொடியூசராக பார்த்து அப்புறமா இல்லை அவர் பேசலனாலும் நம்ம எதாவது பண்ணோன்னு அவங்க பண்ணாங்க, அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. ஆனால் அவர் பேமெண்ட்லாம் அவர் எதிர்பார்க்கல, கிஃப்ட்டுன்னு பேச மாட்டேன்ட்டார், அவர்கிட்ட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் ஒரு மேன் மக்கள் அப்படின்னு நம்ம நேரில் பார்க்குறோம்ல. உதாரணத்துக்கு இந்த படத்தில் நான் மௌலி சார், மகேந்திரன் சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், பாரதிராஜா சார் கூடயும் பாக்யராஜ் சார் கூட ரொம்ப ஃபியூ ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தவங்க ஏன் லெஜெண்ட்னு சொல்கிறாங்க, அவங்க ஏன் அந்த இடத்துல இருக்காங்கன்றது எனக்கு அது நமக்கு அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தெரியுது. நான் சும்மா இதுக்காகலாம் சொல்லலை, நான் உண்மையிலேயே சொல்கிறேன். எதனால் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? இப்போ ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துக்கணுன்னா, ஃபஸ்ட்டு மௌலி சார், நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வரேன், ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு வந்த உடனே ஒரு 2 நாள் நான் செகண்ட் ஹாஃப் நான் உங்களுக்கு தரேங்கன்றேன். உடனே ஃபோன் பண்ணிட்டார், 2 நாள் ஏதோ ஃபோன் பண்ணிவிட்டு அவராக கேட்குறாரு, ஃபஸ்ட் ஹாஃப் படிச்சிட்டேன் பாலாஜி, ரொம்ப நல்லா இருக்குது, 2 தடவை படிச்சிட்டேன் பாலாஜினார். நான் எதுக்கு 2 தடவை படிக்கிறீங்க, ஒரு தடவை படித்தா போதும். அதான் நான் எழுந்த கதையில் சோச்சமாக படிக்க மாட்டேன். என்னென்னா அவங்க அதை அவ்வளோ ஒரு கதையில் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் உடனே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவருக்கு என்ன தோணுது, ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஷூட்டிங்க்கு சொன்ன டைமுக்கு வந்துடுவார். அவர் அன்றைக்கி சீன் டைலாக் பேப்பரை கரெக்டாக அவருக்கு ஃபுல்லாக அவருக்கு தெரியும். அவர் டைலாக் மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க டைலாக் எல்லாம் அவருக்கு தெரியும். இதுக்கு முந்தின சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சார் கொஞ்சம் அப்படி ஆச்சரியமாக பாருங்கள் சார்னா, கரெக்ட் பாலாஜி, ஆனால் நான் அவ்வளோ பார்த்தேன்னா இதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குது, அங்கே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கணும், அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் அந்தளவுக்கு அவருக்கு ஃபுல்லாகவே இதாக இருப்பார். அதே மாதிரி நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க. இந்த 4 பேருமே டைரக்டரை நம்ம ஒருத்தர் ஒரு ஆள் இருக்கோம், ஒரு பெரிய டைரக்டர் இருக்கோன்ற ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அவங்க. ஏன்னா இன்னும் வந்தால் சின்சியராக அந்த சீனை எவ்வளோ சிறப்பாக பண்ணலாம், அதில் தான் அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. மகேந்திரன் சாராக இருக்கட்டும், பாரதிராஜா சார்ட்ட என்னென்னா அவரோட ஸ்பான்டேனிட்டி, அவர் வந்து அந்த டேபிளில் உட்காந்து அந்த டைலாக் பேசினார்ல, அது 4 டைலாக் தான் அவர் சொல்லி முடிச்சோன்னே அப்படியே நம்பகத்தன்மையாக இருக்குது. உண்மையிலேயே ஆதிமூலத்தம் அவர் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆதிமூலத்தை அவர் நடிங்களங்கன்னு கேட்ட மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அவர் ஃபீல் பண்ணுறாரு, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் ரசிக்கிறாரு, அந்த செட்டு நல்லா இருக்கு, என் ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது, லைட்டிங்கை ரொம்ப ரசித்து கேமராமேன்ட்ட பேசுகிறாரு. அவர் பேசிக்காக ஒரு நல்ல ரசிகராக இருக்கார். மகேந்திரன் சார் வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவர் வந்து அந்த 4 டேஸில் ஒர்க் பண்ணதில் அவர் வந்து டைரக்டரை வந்து இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒருத்தர் ஒரு பொது ஆக்டர்கிட்ட நம்ம எப்படி ஒரு ப்ரெஷரே இல்லாமல் இருப்போமோ அந்த மாதிரி தான் அவர்கிட்ட நம்ம இருப்போம். அந்த மாதிரி நம்மளை அவர் இருக்க வச்சுருவார். ஒரு நாளாக நான் காலையில் வர வச்சிட்டேன், ஆனால் என்னால் ஈவினிங் வரைக்கும் அவர் டேக் போக முடியல. எனக்கு பயங்கர கில்ட் ஆகிட்டே இருக்குது. என்னன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை எல்லாமே, பிளானிங் எல்லாம். நான் போய் 2 தடவை சாரி கேட்டேன், சாரி காலையிலே வந்துட்டீங்க, ஈவினிங் ஆஃப் பாலாஜி, இன்றைக்கி டேட்டு வர வேண்டியது என்னோடய வேலை, டைரக்டருக்கு வேறு ஏதாவது 1000 ப்ரெஷர் இருக்கும், வந்துட்டேன். அது நீங்கள் இப்படி வந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தர்ம சங்கடமாக இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி டேட்டு உங்கள் டேட்டு, நான் வந்துட்டேன் அப்படி அது அவர் உண்மையிலே இதெல்லாம் சொல்லலை. அதான் சொன்னார். அது மாதிரி எத்தனை டேக் போனாலும் பண்ணுவார். நானே அவர் இது சார் இந்த டேக் சார் ஏதோ ஒன்று இது கொஞ்சம் மிஸ் ஆகுதுல, இல்லை நம்ம ஒரு 1 more போயிடலாம். அவரே நான் என் கண்ணில் ஒரு கான்ஃபிடன்ட் தெரிகிற வரைக்கும் அவர் அதை பண்ணணும்னு பார்ப்பார். பாக்யராஜ் சார் வந்து ஒரு சின்ன ரோல் தான் சார், நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறீங்க அப்படி மட்டும் தான் சொன்னேன். நான் அவ்வளோதான் நான் நினச்சேன். பாக்யராஜ் சார் கையிலேருந்து ஒருத்தன் ஒரு அவார்டு வாங்குறான். அவார்டு நான் எதுக்கு கொடுக்குறேன்,
அந்த ஆக்டர் பேர் என்ன, அவர் என்னென்ன படம்லாம் நடிச்சிருக்காரு அந்த படத்தில், அவர் என்ன மாதிரியான ஆக்டரு, இப்போ நான் கொடுக்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு அவர் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் என்கிட்ட வாங்கிட்டே இருக்காரு. நான் யோசிச்சேன், என்ன ஒரு அவார்டு தானே கொடுக்க போகிறாரு, எதுக்கு அவர் சொல்ல தான் நானே பல விஷயங்களை யோசிக்கிறேன். ஆனால் வந்துட்டு அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று அவரே நேச்சுரலாக நான் சொன்ன இன்புட்டெல்லாம் வச்சு பேசினார். அட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை என்னால் கட் பண்ண முடியல எடிட்டிங்கில். சும்மா லைட்டாக மட்டும் கட் பண்ணேன் ஒரு டியூரேஷனுக்காக. ஆனால் என் பிளான் அப்படி ஒரு ஸ்பீச்சே கிடையாது. ஆனால் அது ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அந்த நடிகரை பற்றியும் அவரோட நடிப்பை பற்றியும் பேசியிருந்தார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ சின்சியராக இருக்காங்க. சரி நாளைக்கு வர சொல்கிறாங்க, நமக்கு இந்த பேமெண்ட்டு வந்தால் நம்ம அவார்டு கொடுத்துருவோம். அப்படி இல்லை, அவங்க அப்படி பண்ணல. அந்த வேலையை அவங்க எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு இருக்குல்ல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ். நான் அருண் மாதேஸ்வரன். ஐம் ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்ட பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.